ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வெளியாக போகுது. அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூட்டுறவு வங்கியில் யார் யாரெல்லாம் நகை வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தமிழக அரசு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு தள்ளுபடி அறிவிக்க போகிறாங்க. அதற்கான லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தயாராகிட்டு இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ பேர் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க, நகைக்கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத இதில் குறிப்பாக யாரோட பேரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வட்டி அதை விட அதிகமாக 5லேருந்து 7% கூட 7 சவரன் கூட உங்களுக்கு தள்ளுபடி ஆகலாம். இல்லை 10 சவரன் கூட 7லேருந்து 10 சவரனுக்குள்ளே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நகைக்கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நகைக்கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. அதாவது நகைக்கடனும் தள்ளுபடியாக போகுது, பயிர்க்கடனும் தள்ளுபடியாக போகுது. சுய உதவி குழுக்களில் நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவுமே தள்ளுபடி ஆக போகுது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வாரத்தில் எல்லா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்குதா அந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி உங்கள் சுய உதவி குழு தலைவர்கிட்ட கேளுங்க. எல்லா மகளிர் அரசு சுய உதவி குழுக்கள்லேயும் 1,00,000 ரூபாய் இப்போ லோன் கொடுக்குறாங்க. எதுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னா, அந்த 1,00,000 ரூபாயுமே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழுவில் 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 20 பேருக்கு எத்தனை பேருக்கு ஓடி இல்லையோ அவங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 15 பேர் ஓடி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 15 பேருக்கும் 15 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த 15 லட்சத்தில் நீங்கள் ஒரு 2-3 மாதம், ஒரு 6 மாதம் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் உங்களுக்கு அந்த முழு பணமும் தள்ளுபடி ஆகிடும். ஒரு 20,000 தான் கட்டியிருப்பீங்க, மீதி 70,000 பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும். அதற்காகவே தான் அந்த 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட மகளிர் சுய உதவி குழுக்களில் அந்த மாதிரி 1,00,000 ரூபா லோன் இல்லை உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனடியாக போய் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, பேங்க்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கினது ஓகே. இதுக்கப்புறமா யாரெல்லாம் நகை கடன் வாங்கியிருக்காங்க, மெயினாக கூட்டுறவு வங்கியில் யாரெல்லாம் நகை கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க, நகைக்கடன் வச்சு 1 வருஷம் ஆச்சா, 2 வருஷம் ஆச்சா, திருப்பி நீங்கள் வட்டி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, மீட்க முடியாமல் வச்சுட்ருக்குறீங்களா அப்படின்றத அதற்கான லிஸ்ட்டை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள்லாம் அறிவிப்பு வெளியாயிடுச்சு. ஸோ லிஸ்ட்டு தயாராகுது, எவ்வளோ பேர் எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்னு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்லாம் வாங்கியிருக்கக்கூடாது, முன்னக்கூட்டியே நீங்கள் வாங்கியிருக்கணும். அதாவது எலெக்ஷன் ஒரு 2022, 23, 24 இந்த
வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு யாரோட லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா 2-3 வருடங்களாக அந்த நகையை மீட்க முடியாமல் 2-3 வருஷமாக வட்டி கட்டி 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 நகையை அடமானம் வச்சிட்ருக்குறாங்க, அவங்களால நகையை திருப்ப முடியலை அப்படின்றவங்களோட லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடியும் நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கலாம், நகை தள்ளுபடி ஆகியிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தள்ளுபடி ஆனாலுமே எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும். ஸோ அந்த கஷ்டத்தின் காரணமாக வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு நீங்கள் ஆக்டிவில் வச்சுருக்கணும். அதாவது நகை கடனுக்காக மட்டுமே அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. எல்லா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு யாருக்கானா அக்கௌண்ட்லேருந்து பணம் போடுறாங்க வர்றாங்க, இந்த மாதிரியான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவங்க செக் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருக்குறாங்களா, கூட்டுறவு வங்கியில் அவங்க பணம் போடுறது எடுக்கிறது, அப்புறம் சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வாங்குறது, இந்த மாதிரி பயிர்க்கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க அக்கௌண்ட்டை ஆக்டிவில் வச்சுருக்காங்களா அப்படின்றவங்களோட லிஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேன் கார்டு நம்ம வங்கியோடு இணைச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க நகை கடன் வாங்கியிருக்காங்களா, அதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கட்ட முடியாத சூழ்நிலை, அதாவது திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வட்டி கட்டி திருப்பி வைக்க முடியாத சூழ்நிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றதையும் எடுக்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் உங்களுடைய டியூ டேட் முடியுது நகை கடனுக்கு, ஸோ வட்டி கட்டி திருப்ப போகிறேன் கூட்டுறவு வங்கியில், கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா பேங்க்கில் உள்ளவங்களே சொல்கிறாங்க வட்டி கட்டாதீங்க, ஏன்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும், அதனால் வட்டி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பேங்க்லேயே ஒரு சில பேங்க்கில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவில் வச்சுக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் இந்த கூட்டுறவு வங்கி கணக்கோட நீங்கள் இணைச்சி வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சி வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தகவல் பார்க்கலாம்.